கல்லூரிகள் என்பவை கல்வியை கற்பிப்பவை என்பதை தாண்டி மாணவ பருவத்திலேயே எதிர்கால தொழில் வாய்ப்புகளுக்கு அடித்தளம் அமைத்துக் கொடுப்பதாகவும் பரிணாம வளர்ச்சி பெற்று வருகிறது. அந்த வகையில் கோவையில் நடைபெற்ற ஒரு நிகழ்வு குறித்து விவரிக்கிறது இந்த தொகுப்பு. காலங்கள் மாறி வரும் நிலையில் மனிதர்களின் தேவைகளும் மாறி வருகின்றன. மனிதனின் வாழ்க்கையை இலகுவாக்கும் ஒவ்வொரு புதிய யோசனையும் மிகப்பெரிய வணிகமாக மாறும் நிலை ஏற்பட்டுள்ளது. இதை உணர்ந்த கல்வி நிறுவனங்கள் மாணவர்களின் வணிக யுக்திகளையும் முதலீட்டாளர்களையும் இணைக்கும் முயற்சிகளை மேற்கொண்டுள்ளன. அந்த வகையில் மாணவர்கள் தங்களுடைய வியாபார யுக்திகளை முதலீட்டாளர்களிடம் பகிர்ந்து கொள்ளக்கூடிய நிகழ்ச்சியை கோவையில் உள்ள தனியார் கல்லூரி நடத்தியது. இது நம்ம ஸ்டூடெண்ட் ஐடியா வச்சுட்டு தே வாண்ட் டு ஃபைண்ட் சம் இன்வெஸ்டர்ஸ், அந்த மாதிரி இன்வெஸ்டரை கனெக்ட் பண்ணுறதுக்கு வி ஆர் டூயிங் திஸ் ப்ரோக்ராம். ஐ ஹெல்ப் அ ஸ்டூடெண்ட் டு ஒர்க் ஆன் தேர் ஐடியாஸ், கன்வெர்ட் தேர் ஐடியாஸ் இன்டு அ ஸ்டார்ட் அப். ஸோ மெயினாக இதில் ஸ்டூடெண்ட்டுக்கு இருக்க பெரிய ப்ராப்ளமே மைண்ட் செட். ஸோ அவங்களுக்கு அந்த ப்ராப்பர் மைண்ட் செட் கொடுத்து எப்படி ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுத்து வைக்கணும், ஐடியாவை எப்படி மார்க்கெட்டுக்கு எடுத்துகிட்டு போகணும், அவங்களுக்கு மென்டர்ஷிப் நிறைய நம்ம ப்ரோக்ராம்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். எப்படி பிஸ்னஸ் மாடல் ஐடியா மேலே பில்ட் பண்ணுறது, ஏன்னா இன்வெஸ்டர் வில் லுக்ஸ் ஒன்லி ஆன் பிஸ்னஸ் மாடல், ரெவன்யூ மாடல்ஸ். ஸோ இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ் எங்கள் குமரகுருவில் பண்ணிகிட்ருக்கோம். எங்கள் காலேஜில் ஆண்டர்பிரினர்ஷிப் பண்ணுற, அதாவது தொழில் முனைவர் ஆகிறதுக்கு காலேஜ் படிக்கும்போதே நிறைய கிளப்ஸ் அண்ட் ஃபோரம்ஸ் மூலியமாக எங்களுக்கு ப்ரொமோட் பண்ணுறாங்க அண்ட் சப்போர்ட்டும் பண்ணுறாங்க. எங்களுக்கு இதுக்குண்டே ஸ்டாஃப் கோஆர்டினேட்டர்ஸ் அண்ட் வீக்லி இதுக்குண்டு ஈவெண்ட்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க. ப்ளஸ் வெளியே இருந்து நிறைய ஆண்டர்பிரினர்ஸ் உள்ள செஷன் எடுக்கிறதா இருக்கட்டும் சரி, ப்ளஸ் மென்டர்ஷிப். இப்போ எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் யாருக்காவது என்ன ஐடியா இருந்தாலும் சரி, லீட் கிளப், அதாவது அதுதான் எங்கள் கிளப்போட எங்கள் காலேஜோட ஈசல். ஸோ அந்த லீட் கிளப் மூலியமாக நிறைய மென்டர்ஸ், இண்டஸ்ட்ரியல் மென்டர்ஸ் கனெக்ட் பண்ணி கொடுக்குறாங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. இந்நிகழ்வில் தமிழ்நாடு மற்றும் கேரளா, கர்நாடகா ஆகிய மாநிலங்களில் இருந்து 16 மாணவர்கள் பங்கேற்று வியாபாரம் தொடர்பாக தங்களுக்கு தெரிந்த யுக்திகளை முதலீட்டாளர்களுடன் பகிர்ந்து கொண்டனர். வேளாண்மை, ஏஐ தொழில்நுட்பம், சுகாதாரம் போன்ற துறைகளில் மாணவர்கள் தங்களது வியாபாரம் சார்ந்த கருத்துருவை எடுத்துரைத்தனர். ஸ்டார்ட் அப் எனப்படும் புத்தாக்க துறையில் புதிய யோசனையுடன் வருபவர்களுக்கு ஏராளமான தொழில் வாய்ப்புகள் உள்ளதாக நிபுணர்கள் கூறுகின்றனர். புத்தாக்க துறையில் புதிய யோசனையுடன் வருபவர்கள் அதை வெற்றிகரமாக செயல்படுத்தும் நடைமுறைகளையும் அறிந்திருப்பது அவசியம். சீரியஸான ப்ராப்ளம்ஸ் சொன்னோம்னா, இப்போ இந்தியாவில் டாக்டர்ஸ் 75% டாக்டர்ஸ் சிட்டியில் தான் இருக்காங்க. பட் பேஷண்ட்ஸ் 75% இஸ் இன் த ரூரல் ஏரியாஸ். பட் டெக்னாலஜி கேன் சால்வ் தட் ப்ராப்ளம். ஏன்னா எல்லா பேஷண்ட்ஸும் சிட்டிக்கு வரணும்னு அவசியம் கிடையாது, டெக்னாலஜி வச்சு சால்வ் பண்ணலாம். அப்புறம் லாஜிஸ்டிக்ஸில் அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. எஜுகேஷனில் டெக்னாலஜியை யூஸ் பண்ணி நிறைய ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். இது எல்லாமே குளோபல் ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு இம்ப்ரூவ் பண்ணலாம். ரிசோர்ஸஸ் இருக்குது, யங் மேன் பவர் இருக்குது. அவங்களோட டெக்னாலஜிக்கல் பிரெயினை யூஸ் பண்ணி ஏஐயில் பில்ட் பண்ணுறதுக்கான டேலண்ட் இந்தியாவில் ரொம்ப ஜாஸ்தி. பட் அதுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ரொவைட் பண்ணணும். அந்த மாதிரி பில்ட் பண்ணோன்னா இந்தியா வில் கேட்ச் அப் வெரி சூன் அண்ட் தட்ஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் எவ்ரிபடி. நவீன உலகத்திற்கான தொழில்கள் மிக பெரும் எழுச்சி பெற்று வரும் நிலையில் கல்வி நிறுவனங்கள் அதை புரிந்து கொண்டு மாணவ பருவத்திலேயே தயார்படுத்தி பாதை அமைத்து தருவது வரவேற்கத்தக்க ஒன்று. புதிய தலைமுறைக்காக கோவையிலிருந்து செய்தியாளர் சுதீஷ்.